ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோதிடர் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிடர் இளமுரு குமரன் பேசுகிறேன். 2026ஆம் ஆண்டு பங்குனி மாதம் மேசராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பங்குனி மாதம் மேசராசி நேயர்களே, ராசிநாதன் செவ்வாய் 11இல் அமர்ந்து 11இல் ராகு, 11இல் புதன், 3இல் குரு அமர்ந்திருப்பது உங்களுக்கு வெகு சிறப்பான பொருளாதார நிலையை உயர்த்தும். சொந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல வருமானத்தை ஏற்படுத்தும். அதே டியூட்டியில் இருப்பவர்கள், காவல்துறை, மிலிட்ரி, இராணுவம் போன்ற துறைகள் இருப்பவர்கள், அரசு காரியங்கள் சம்பந்தப்பட்ட துறைகள் இருப்பவர்களுக்கு அனைத்துமே லாபத்தை ஏற்படுத்தும். பங்குனி மாதம் உங்களுக்கு 5 சூரியனும் 11இல் அமர்ந்திருக்கிறார். பிள்ளைகளால் நன்மைகள் ஏற்படும். பிள்ளைகள் கல்வியில் நல்ல உயர்நிலை பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். வேலை பார்க்கும் பெண்கள் வேலையில் நல்ல பல முன்னேற்றங்களை ஏற்படுத்தும். பதவி உயர்வு, சம்பள உயர்வை கொடுக்கும். இந்த சனி உங்களுக்கு 12ஆம் இடத்தில் அமர்ந்து ஏழச்சனி, அதாவது விரைச்சனியாக அமர்ந்திருப்பதால் பொருளாதார நிலையில் கொஞ்சம் சற்று கவனமாக இருக்க வேண்டும். பொருளாதாரத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டுமா, யாருக்கும் மெயினாக ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. ஆடம்பர பொருளை கவனமாக வைத்துக்கொள்ள வேண்டும். நகை பொன்பொருள்கள் இரவல் கொடுக்கக்கூடாது. கொடுத்தால் திரும்ப பெற முடியாது. இந்த மேசராசி நேயர்கள் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருவலருக்குமே 3இல் குரு அமர்ந்து 9ஆம் இடத்தை பார்ப்பது வெகு சிறப்பான ஒரு முன்னேற்றங்கள். திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருவலருமே அதுக்கு உண்டான வாய்ப்புகள் வீடு தேடி வரும். திருமணமான தம்பதிகளுக்கு 5 சூரியன் 11இல் அமர்ந்து தான் வீட்டை தான் பார்ப்பது குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தும். வெகு நாட்கள் குழந்தை இல்லாதவர்களுக்குள்ள குழந்தை கிடைக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். அதனால் மேசராசி நேயர்கள் பூராமே ஒரு பங்குனி மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமையும். இந்த பங்குனி மாதம் மேசராசி நேயர்கள் முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுவது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். ஜோதிடர் இளமுரு குமரன். நன்றி, வணக்கம்.